சங்கல்பம் அப்படின்னு வச்சிருக்கார். இந்த சங்கல்பத்தை நாம் எப்படி என்ன சொல்லுவோம்? மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பித்து அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதே அப்படின்லாம் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தினமும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. கலியுகே பிரதம பாதே பாரத ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம அப்படி சொல்லிகிட்டே போகிறோம். எல்லோரும் அப்படி சும்மா தினம் சங்கல்பம் பண்ணுற போது இந்த அத்யா பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? த்விதீய பரார்த்தம்னா என்ன? வைவஸ்வத மன்வந்தரம்னா என்ன? கலியுகே பிரதம பாதை இதுக்கெல்லாம் ஸ்வேதவராக கல்பம்னா என்ன? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. இங்கே பிரம்மணः த்விதீய பரார்த்தே அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மான்னா யாரு? இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா, சதுர்முக பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மாவுக்கு ஆயுஷ்யம் 2 பரார்த்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது சாஸ்திரத்தில். பரார்த்தத்வைஜீவி பிரம்மா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். அப்படின்னா பிரம்மாவினுடைய ஆயு எவ்வளவு என்று கேட்டால் 100 வருஷம். அந்த 100 வருஷத்தில் முதல் 50 வருஷம் ஒரு பரார்த்தம், அடுத்த 50 வருஷங்கள் ஒரு பரார்த்தம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ யார் இந்த உலகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மாவினுடைய ஆயுஷ்யத்தில் ஒரு பாதி முடிஞ்சுடுத்து. 50 ஆண்டுகள் முடிஞ்சுடுத்து. அடுத்த 50 ஆண்டுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் த்விதீய பரார்த்தம் 2வது பரார்த்தத்தில் இப்போ இருக்கோம். யார் இந்த உலகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ அந்த பிரம்மாவின் 2வது பரார்த்தத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு காலத்தில் நான் இந்த கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்கிறோம். இங்கே அப்படின்னா என்னாச்சு? பிரம்மாக்கும் 100 வருஷம், எங்களுக்கும் 100 வருஷம் அப்படின்னு நாங்களும் பிரம்மாக்கும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஏன்னா பிரம்மாவினுடைய 100 வருஷங்களுக்கும் நம்ம 100 வருஷங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி எல்லாம் சாஸ்திரங்களில் புராணங்களில் சொல்லியிருக்கார். ஏன்னா அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்ததெல்லாம் ஸ்வேதவராக கல்பை வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதை அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த கலியுகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலியுகம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது? எத்தனை வருஷங்களுக்கு கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் 4,32,000 வருஷங்கள். இவ்வளோ பெரிய காலத்துக்கு கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா, ஏதோ ஒரு அதர்மம் நடக்கிறதுன்னா உடனே பார்த்து சொல்ல இதெல்லாம் கலியுகம் அப்பா, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் எல்லோரும். இதெல்லாம் கலியுகம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கும், கலியுகம்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா என்ன கலியுகம்? கலியுகம் இருக்கிறது 4,32,000 வருஷங்கள். அதில் இப்போ நடந்தது ஏதாவது நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பார்க்கலாம். நம்ம பஞ்சாங்கங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தா கத கல்யப்தாக கமிஷ்யமான கல்யப்தாக அப்படின்னு எழுதுவார். அது அங்கே பார்த்தா இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5120 வருஷங்கள் தான் ஆயிருக்கு கலியுகத்தில். இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்கு. அதுலேயும் கலியுகே பிரதம பாதைன்னு சொல்கிறோம். இந்த கலியுகத்தில் 4 பாதங்கள் இருக்கு. அதில் முதல் பாதத்தில் தான் இப்போ இருக்கும். 4,32,000 வருஷங்கள் அப்படின்னா ஒரு பாதத்தில் எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டால் 1,08,000 வருஷங்கள் ஒரு பாதம். அந்த 1,08,000 வருஷங்கள்ங்கிறது ஒரு பாதம். அதில் பாதியும் இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம்தான் ஆயிருக்கு கலியுகம். இவ்வளோ பெரிய கலியுகம். ஆனால் இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் 4 யுகங்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அந்த 4 யுகங்களில் சின்ன யுகம்னா கலியுகம் தான். மற்ற யுகங்கள் எல்லாம் இதை விட ரொம்ப பெரிய யுகம். இந்த துவாபர யுகம்ங்கிறது இருக்கு. கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் இருந்தது. அந்த துவாபர யுகம் இந்த கலியுகத்தின் 4,32,000 வருஷங்களுக்கு இன்னொரு 4,32,000 வருஷம் சேர்த்தோம்னா அதுதான் துவாபர யுகம். அந்த ஒரு கணக்குக்கு திருப்பி இன்னொரு 4,32,000 வருஷங்களை சேர்த்தோம்னா அதுதான் திரேதாயுகம். அதுக்கு திருப்பி இன்னொரு 4,32,000 வருஷங்களை சேர்த்தோம்னா அதுதான் கிருத்தயுகம். திரேதாயுகம், அதுக்கு மேலே கிருத்தயுகம். அப்படின்னா கிருத்தயுகம் 17 லட்சம் வருஷங்களுக்கு மேலே, 17,28,000 வருஷங்கள் வேணும். அதனால் இருக்கிற யுகங்கள்லேயே இந்த கலியுகம்ங்கிறது ரொம்ப சின்னது. இந்த 4 யுகங்களுக்கும்
ஒரு காலம் இருக்கு. அதான் இப்ப சொன்ன மாதிரி 4,32,000 வருஷங்கள், 8,64,000 வருஷம், 12,96,000 வருஷம், இப்படி ஒவ்வொரு லட்சத்துக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இந்த 4 யுகங்களுக்கும் எவ்வளவு பெரிய காலமோ அது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு மகாயுகம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றார். இந்த கலியுகம் என்கிறது, கலியுகம், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இதெல்லாம் வெறும் யுகம். இந்த 4 யுகங்களை சேர்த்தா எவ்வளவு பெரிய காலமோ அந்த காலத்துக்கு மகாயுகம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றார். அப்பேற்பட்ட 71 மகாயுகங்களுக்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது எவ்வளவு பெருசாச்சு? இப்போ 4 யுகங்களுக்கு எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டா 43,20,000 வருஷங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தா 43,20,000 வருஷங்கள் ஆகும். அது ஒரு மகாயுகம். அப்பேற்பட்ட 71 மகாயுகம் என்கிறது ஒரு மன்வந்தரம். அதை பத்தி தான் நம்ம அனுஷ்டானத்துல சங்கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மன்வந்தரம். அதனால 71 மகாயுகங்களுக்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பேரு. அதுக்கும் மேல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு மன்வந்தரம் சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட 14 மன்வந்தரங்களுக்கு ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்குதான் ஒரு கல்பம். இப்போ அந்த கல்பங்கள் நிறைய இருக்கு. அதுல ஸ்வேதவராக கல்பத்துல இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு சங்கல்பத்துல அதுதான் சொல்றோம், ஸ்வேத வராக கல்பம். அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மகாயுகங்களுக்கு ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவார். இப்பேற்பட்ட 1000 மகாயுகங்கள், அதாவது 14 மன்வந்தரங்கள் பிரம்மாக்கு, இப்போ சிருஷ்டிகர்த்தா பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பிரம்மாக்கு இதெல்லாம் ஒரு கல்பம். 1000 மகாயுகங்கள் பிரம்மாக்கு ஒரு பகல் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி இன்னொரு 1000 மகாயுகங்கள், அதாவது ஒரு கல்பம், அது பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி, ஒரு பகலும் ஒரு ராத்திரி. ஒரு 2000 மகாயுகங்கள், 2 கல்பங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதை பத்தி தான் கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார். சஹஸ்ரயுக பரியந்த மஹரியத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேஹோராத்திர விதோ ஜனாக அப்படின்னு பகவானும் கீதையில இந்த விஷயம் பத்தி சொல்றார். அதனால 1000 மகாயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 மகாயுகம் பிரம்மாவுக்கு இன்னொரு ராத்திரி. இந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடியணும் என்றால் 2000 மகாயுகங்கள் ஆகணும், 2 கல்பங்கள் ஆகணும். இப்போ அந்த 2 கல்பங்கள்ல நம்மளுடைய ஆயுஷ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 100 வருஷம். இது எவ்வளவு கம்மியா இருக்கு, ரொம்ப சின்னது. அது ஒண்ணுமே தெரியாது, இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆயுஷ்யம் இது. ஆனா இன்னும் முடியல கணக்கு. இப்போ ஏன்னா இவ்வளவு 2000 மகாயுகம்ங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் தான். இந்த மாதிரி 360 நாட்டுகள் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்பேற்பட்ட 100 வருஷம் பிரம்மாவினுடைய ஆயுஷு அப்படின்னு சாஸ்திரம், ஆயுஷ்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல 50 வருஷங்களுக்கு ஒரு பரார்த்தம், இன்னொரு 50 வருஷங்கள் இன்னொரு பரார்த்தம். அதுல இப்போ 2வது பரார்த்தத்துல நாம் இருப்போம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இப்போ அந்த பிரம்மாவுக்கும் 100 வருஷம் அப்படிதான் சொல்றார். 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரம்மாவுடைய ஆயுஷ்யம் முடிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கு என்னன்னா இன்னொரு பிரம்மா வருவார், இன்னொருத்தர் வருவார். அவர் அந்த சிருஷ்டி பண்ணுவார். இப்ப இந்த பிரம்மா 100 வருஷம் 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரம்மாவுக்கு 50 வருஷங்களா இவரே இருக்கார் அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன? 50 வருஷங்களுக்கு முன்னாடி, அவருடைய 50 வருஷங்களுக்கு முன்னாடி இவர் இருக்கல, இன்னொருத்தர் இருந்தார். அவரும் 100 வருஷம் தான் இருந்தார். அவருக்கு முன்னாடி இன்னொரு 100 வருஷம், அவருக்கு முன்னாடி இன்னொரு 100 வருஷம், இன்னொரு பிரம்மா, இந்த மாதிரி பார்த்துட்டே போனா அது அந்த பெரிய கணக்கு அது முடியவே முடியாது. ஏன்னா இந்த பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. இந்த பிரம்மாவை பரமாத்மா சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதனால்தான் உபனிஷத்து நமக்கு சொல்றது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு பரமாத்மா பத்தி உபனிஷத்து சொல்றது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதல்ல பரமாத்மா பிரம்மாவின் சிருஷ்டியை பண்ணறார். அப்புறம் நீ இந்த சிருஷ்டி தர்மத்தை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். யோவை வேதாம்ச்ச பிரஹிணோதி தஸ்மை, முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்து அந்த பிரம்மாவுக்கு இந்த வேதங்களை பரமாத்மா உபதேசம் பண்றார். ஏன்னா பிரம்மாவுக்கு வேதம் உபதேசம் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை, பரமாத்மா தான் உபதேசம் பண்ண. பரமாத்மா அவருக்கு உபதேசம் பண்ணி இந்த வேதங்களை வச்சுண்டு நீ இந்த சிருஷ்டி காரியத்தை நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஆதேசம் பண்றார்.
அது வச்சுண்டு பிரம்மா இந்த சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். அதனால இந்த பிரம்மாவுக்கு முன்னாடி ஒருத்தர், அவருக்கு முன்னாடி அவரோட 100 வருஷம், அவரோட 100 வருஷம், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது எவ்வளோ பெரிய கணக்காகும், அது சொல்லவே முடியாது, யோசனமே பண்ண முடியாது. இதனால்தான் இதெல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் எப்பவும் ஞாபகம் இருக்கணும் என்று சொல்லிதான் இந்த சங்கல்பத்திலேயே இந்த விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கார். அத்யான்னா சம்ஸ்கிருதத்தில் இன்னைக்கு என்ன அர்த்தம்? அத்யா இன்னைக்கு என்ன? பிரம்மணா த்விதீய பரார்த்தே, அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பை வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதே பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம், அது வரைக்கும் அங்கிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் ஏன் சங்கல்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம் என்று கேட்டால், இதெல்லாத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், வெறும் அனாதி நம்ம தர்மம் அனாதி காலமாக அனாதி காலமாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியாது, சரியாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அனாதி என்ன அர்த்தம், ஏன் அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம்? இப்போ எப்படி பல மதங்களை பற்றி நாம் கேட்டுட்டு இருக்கோம், அதுக்கு 2000 வருஷம், இவ்வளோ வருஷம், இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், கணக்கு சொல்ல போனால் இவ்வளோ ஆகும். ஒரு பிரம்மா, இன்னொருத்தர் பிரம்மா, இன்னொருத்தர் பிரம்மா, இன்னொருத்தர் பிரம்மா. ஏன்னா இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பிரம்மா, இந்திரன்,